சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து ரோடு கடை இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 5 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு பல் ஒரு 10 இருக்கும் சின்ன சின்னதாக, ஒரு 6 சில்லி மிளகா, இது வந்து கொஞ்சோண்டு புளி, இதெல்லாம் போட்டு அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோம்னா, கொஞ்சோண்டு இட்லி மாவு கரைச்சி ஊற்றிட்டோம்னா ரோட்டு கடை சட்னி சாம்பார் ரெடி. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். ஊற்றி வதக்கிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுருவோம். உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா காரம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கணும். இது இந்த வெங்காயம் தக்காளி வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஏற்கனவே போட்டிருக்கு. பத்தலைன்னா இதை கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சிருச்சு, இதை வந்து இறக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். இப்போ இதுதான் வந்து ரோட்டு கடை சாம்பார் இட்லிக்கு. இதில் நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். இப்போ இதை வந்து நாலு பேருக்கு ஊற்றுறேன். இதுதான் ரோட்டு கடை சாம்பார், இட்லி சாம்பார். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.